எந்த கொம்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. இப்படி என்ன நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வச்ச இளைஞரணி செயலாளர், மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒட்டுமொத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இளைஞரணி என் தாய் வீடு. என்னை வளர்த்த, என்னை உருவாக்கிய இடம். நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வர்றதுக்கும், தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டதே இந்த இளைஞரணி தான். எங்களால் உருவாக்கப்பட்ட பலரும் எம்எல்ஏ, எம்பிக்களா, அமைச்சர்களா, மாவட்ட செயலாளர்களா உயர்ந்தாங்க. நாளை அத்தகைய பொறுப்புகளுக்கு நீங்கள் வரலாம், வருவீங்க, வரணும், வருவீங்கள. அந்த உயரத்துக்கு உங்க உழைப்பால உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்குங்க. இளைஞரணி தம்பிமார்களே, நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிற கொள்கை உணவு எது தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கொண்ட நம்முடைய தமிழினத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க. நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையும் அதுக்காக போராடின தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையா ஆட்சியில் இருக்கு. ஒவ்வொரு முறை ஆட்சியில் இருந்தபோது இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்த சாதனைகள், தீட்டிய திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்குங்க. அப்போதான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த சிற்பி நம்ம தமிழின தலைவர் கலைஞர்னு உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்ல, தமிழினத்துக்கு எதிரான நாசகார சக்திகள் இதுவரை எந்த வகையிலெல்லாம் நம்ம தமிழினத்தோட மொழியையும் பண்பாட்டையும் நாசம் செஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும். கொள்கை உணவுதான் கொள்கை உணர்வூட்டும், உங்களை செழுமைப்படுத்தும். உங்கள் மூலமாக கழகத்தை, தமிழ்நாட்டை வளர்க்கும். இன்றைக்கு காலை முதல் துணை பொதுச் செயலாளர் ராசா உள்ளிட்ட பலரும் பல்வேறு தலைப்புகளில் பேசினாங்க. இந்த தலைப்புகள் தான் உங்களுக்கு பாட புத்தகங்கள். இந்த தலைப்புகள் கொண்ட புத்தகத்தை அந்த பேச்சாளர்கள் கொண்டு எழுத வைங்க. உதயநிதி உங்களுக்கு அதை உருவாக்கி தருவார். ஏன்னா ஒரு காலத்தில் கழக மாநாடுகள் 4 நாட்கள் நடக்கும், 3 நாட்கள் நடக்கும். அப்ப எல்லாத்தையும் விரிவாக பேச முடியும். ஆனா இப்போ ஒரு நாள் மாநாடு ஆயிடுச்சு. இன்னும் சொன்னா ஒரு காலத்தில் மாநாடு நடத்தினா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனா இப்ப மாநாடு நடத்த சொல்ல வேண்டியதை வீடியோ எடுத்து கழக அமைப்புகளின் சார்பில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவங்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மோட கொள்கை பரப்புரையை தொய்வில்லாம நீங்க செய்யணும்.